ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நான் இன்று உன்னை தேடி உன்னை பார்த்து பேசி தீர வேண்டும் என்று உனக்காகவே வந்தேன். இதை உன்னிடத்தில் கூறியே தீர வேண்டும். தங்க பிள்ளையே, எக்காரணத்தை கொண்டும் பாதையில் தள்ளிவிட்டு போகாதே. முழுமையாக இதை கேட்டு முடி. அப்போதுதான் நடக்கப் போவது என்ன என்று உனக்கும் தெளிவாக தெரியும். என் அன்பு பிள்ளையே, உன் சந்ததியை அழிக்க வேண்டும் என்று இப்போது கையில் கன்னத்தை வைத்து அவர்கள் உன்னை பார்த்து காத்திருக்கிறார்கள். உன்னை அழித்தது போதாது என்று உன் சந்ததியையும் தொட காத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் உன் பிள்ளையை அவர்களிடத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டும். தங்கமே, எதை தொட்டால் உனக்கு இழப்பு ஏற்படும் என்று ஒவ்வொரு கணமும் அவர்கள் யோசித்துதான் செயல்படுகிறார்கள். எதை இழந்தாலும் தைரியமாக இருக்கிறாய். அப்போது இவனை விழ வைப்பது எப்படி? எதை தொட்டால் இவன் சரிந்து விடுவான். ஒவ்வொரு கணமும் உன்னை பார்த்து பார்த்து என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் அவன் இப்போது தொட நினைப்பது உன் பிள்ளையை. என் தங்கமே, உன்னுடைய வாரிசை உனக்கு காப்பாற்றி கொடுக்க வேண்டும். அதுதான் உன் உயிர், அதுதான் உன் உலகம் என்று வாழ்ந்து வருகிறாய். அதையும் பறிக்க நினைத்தால் உன் மனம் எத்தனை வேதனைப்படும் என்பது எனக்கு தெரியும். விட்டு விட்டு நான் வேடிக்கை பார்ப்பேனா என் குழந்தையே? அவன் அழிக்க நினைப்பது உன் சந்ததியை. இத்தனை நாள் உனக்கு வேதனைகள் கிடைத்தால் போதும், உனக்கு இழப்பு நடந்தால் போதும் என்று பொருளளவில் இருந்தான். ஆனால் இப்போது அவன் மனம் மாறியிருப்பது கொலை குற்றத்திற்கு தகுந்தது போல அவனின் எண்ணம் மாறிக்கொண்டிருக்கிறது. தங்கமே, ஏன் நீ இதையெல்லாம் இழக்க வேண்டும்? அவன் ஏன் உன்னை இப்படி நினைக்க வேண்டும்? யாரிடமும் அளவோடு பழகுவது நல்லதுதானே? அதிகமாக பழகினாலே இப்படித்தான் ஆபத்தில் முடிந்துவிடும் பிள்ளையே. இனிமேலாவது யாரையும் மிகவும் நெருக்கத்தோடு வைத்துக் கொள்ளாதே. ஏதாவது ஒன்றாவது உன் மனதிற்குள் அது ரகசியமாக இருக்கட்டும். எல்லோரிடத்திலும் எதையும் பகிர்ந்து விடாதே. உனக்கு எது நடந்தாலும் அதை வெளியில் சொல்லாதே. மனதளவில் நீ வைத்துக் கொள்வதுதான் நல்லது. ஆனால் உன்னுடைய மனம் எது நடந்தாலும் உளறி கொட்டி விடுவாய் எல்லோரிடத்திலும். நல்லது நடந்தாலும் சரி, தீயது நடந்தாலும் சரி, அதுதான் உனக்கு வினையாக மாறி நிற்கிறது. இப்போது ரகசியம் காப்பது நல்லது பிள்ளையே. யாரிடத்திலும் எதையும் சொல்லாமல் ரகசியமாக வைத்துப்பார். அந்த காரியம் உனக்கு எத்தனை கை கொடுக்கும் என்று. வெளிப்படையாக சொல்லும் காரியம் அனைத்தும் பாதியில் நின்றுவிடும் என்பதை இப்போதாவது மறந்து விடாதே. இப்போதும் ஒருவரிடத்தில் நீ நெருக்கமாகத்தான் பழகி வருகிறாய். உன் மனதில் இருப்பதை எல்லாம் கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறாய். அதையும் நீ நிறுத்த வேண்டும். அதுவும் உனக்கு ஆபத்தாக முடியும் நேரமும் வரும் வகையில் இருக்கிறது. அளவோடு பழகு, அளவோடு பேசு. எப்போதும் பேசும் வார்த்தைகளை விட பேசாத வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் மதிப்பை கூட்டுவது உன் கையில் இருக்கிறது என்பதையும், உன் சந்ததியை காப்பாற்றுவது உன் கையில் இருக்கிறது என்பதையும் மறந்துவிடாதே. தங்கமே, உன் சந்ததியவா அழிக்க நினைக்கிறானவன்? நான் அவனை பார்த்து கொள்கிறேன். நீ மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்காதே. நீ தைரியமாக இருக்க வேண்டும், வெளிப்போடு கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை உன் செவிகளில் போட்டு வைத்தேன். மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். தைரியமாக இரு. உனக்கு நடப்பதை நல்லதாக மட்டுமே நடத்தி கொடுப்பேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் உன் அன்னைக்கு காணிக்கை கொடு. உன் காணிக்கையையும் உன் நம்பிக்கையையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். ஓம் சக்தி. நன்றி.